இது மகிமை நேரம். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதிலுமாக கூட நாம் பொறுமையை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். நாம் பொறுமையாக இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முதல் நாளில் நாம் தியானித்தோம், நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று சொல்லி சிந்தித்தோம். 2வது நாளிலே பொறுமையினாலே நாம் பாடுகளை சகித்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 3வது நாளிலே பொறுமையாக நாம் இருக்கும் பொழுது சோதனை காலத்திலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த சோதனை காலங்களிலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன். எப்ப நீ பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடினாலே, பொறுமையா இருந்து ஆண்டவருடைய வசனங்களை நாம் காத்து கொள்ளும் பொழுது இந்த சோதனை காலங்களிலே வரக்கூடிய எல்லா விபரீதங்களுக்கும் நான் உன்னை விலக்கி உன்னை பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பாருங்க, பொதுவாக இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. நம்ம இப்போ இல்லை, ஆண்டவர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருந்தார் யோவான்ல? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு கண்டிப்பா உலகத்துல உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, வேதனை உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்க திடமா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்டபர்னா இருங்க. நான் ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நான். உங்க அப்பா, என் அப்பா உலகத்தை ஜெயித்தவர், அப்புறம் நான் ஏன் இதுலெல்லாம் பயப்படணும்னு சொல்லி நம்ம உறுதியாக நாம் நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாடுகளெல்லாம் நமக்கு ரொம்ப கடினமாக தோன்றுவது இல்லை. பாருங்க, இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் நின்று கூட, அது வரப்போகக்கூடிய இனி சோதனை காலங்கள், ஆண்டவருடைய வருகை கடைசி காலமாக இருக்கிறபடினாலே அநேக சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் நம்முடைய மக்கள் எல்லாம் எவ்வளவோ பேர் நம்முடைய ஏரியாவில் நமக்கு தெரியல. ஆனால் இன்னும் வடக்க போக பாருங்க, எவ்வளவு சுவிசேஷர்கள் எல்லாம் ஊழியம் செய்கிற இடத்துல படுகிற பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், மரணங்கள், பயங்கள் எவ்வளவோ இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சோதனை காலத்திலே நாம் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்கி தருவார். எப்போது நாம் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால், அவருடைய சமூகத்தில் நாம் பொறுமையோடு நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய சோதனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு காண்பித்து தருவார். மகளே, இப்படி பெரிய சோதனை உனக்கு வருகிறது, ஆனால் இந்த சோதனையிலே நீ இப்படி நடந்து கொள்வாயானால் நீ அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கான போக்கையும் கூட நமக்கு உண்டாக்கி தருகிறாராம். பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம இதை மறந்துட்டு நம்ம புலம்புகிறோம்ல, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், இப்படித்தான் புலம்புறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறார். நீ உனக்கு வரக்கூடிய சோதனைகள் உண்டு, உனக்கு சோதனையே வராது, பாடுகளே வராது, கஷ்டமே வராதுன்னு சொல்லலை வேதம். எல்லாவற்றையும் உனக்கு சோதனை, கஷ்டம், பாடு, கண்ணீர் எல்லாம் உண்டு. ஆனால் அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, நம் ஆண்டவரிடத்திலே அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்தோம் என்று சொன்னால் நம் சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5:6 வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்க அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம பொறுமையோடு இருந்தால்தான் அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா வெளியே போய் அந்த அவருடைய கரத்தை விட்டு நாம் வெளியே போகணும்னு சொன்னா பலவிதமான சோதனையிலும் கண்ணீரிலும் அகப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறி போய் விடுகிறது. ஆகவே அவர் நம் பொறுமையோடு அவருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கணும். அன்றைக்கு பாருங்க, ஆகார் சாராளை விட்டு ஓடி போகிறாள், வனாந்தரத்துக்கு ஓடுகிறாள். அப்போ தேவதனோடத்துல கேட்கிற, ஆகார நீ எங்க போற? இப்போ சொல்கிறேன், என்னுடைய நாச்சியார் சாராளை என்னை ரொம்ப கடினமாக நடத்துகிறா, நான் அவளை விட்டுட்டு நான் ஓடி போகிறேன்னு சொல்லி.
அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? நீ போய் அடங்கி இரு, அவருடைய நாச்சியார் இடத்திலே திரும்பி போய் நீ அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருன்னு சொல்லி அவள் திரும்ப அனுப்பப்படுகிறார். நான் உன்னிடத்துல பிறக்க போற உன்னுடைய குழந்தைய கூட நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், இஸ்மவேல் ஒரு பெரிய ஜாதியாக மாறுவான் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். பாருங்க, அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அன்றைக்கு ஆகார் திரும்பவுமாக சாராளுடைய கைக்குள்ளே நீ போய் அடங்கி இரு, உன்னையும் நான் ஒரு பெரிய உன்னுடைய பிள்ளையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அவருடைய கைக்குள்ளே அடங்கி பொறுமையோடு நாம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கூட நாம் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கும்படி இடங்கொடாமல் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி தர வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை சோதிக்கிறார்னு சொன்னா, அதுக்கு மகனே மகளே, உனக்கு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது என்று சொன்னால் அந்த சோதனையிலிருந்து நீ இப்படி தப்பித்து கொள்ளலாம், நீ இவ்வாறு தப்பித்து கொள்ளலாம், இந்தந்த காரியங்களை நீ செய்வாயானால் அந்த சோதனையிலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய் என்று சொல்லி அதற்கு ஒரு வழி வாய்ப்புகளையும் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தர வல்லவராக இருக்கின்றார். நம்ம விதத்திலே யோபு என்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? அவருடைய பாடுகள் வேதனைகள் எல்லாம் இன்னைக்கு யாரும் அப்படி அனுபவிக்கவே இல்லை. அன்னைக்கு அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் அவனுடைய மனைவி சொல்கிறார், நீ இந்த தேவனை வணங்கிட்டு இருக்கியே, என்ன பிரயோஜனம்? அவர் தான் உன்னை கைவிட்டுட்டாரு, இன்னும் எதுக்கு நீ அவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்க? இன்னும் அவரிடத்திலே எதுக்கு நீ நம்பிக்கையா இருக்கிற? நீ ஜீவனை விடு, நீ செத்துப்போன்னு சொல்லி அவருடைய மனைவி சொல்றால. ஆனா அந்த நேரத்துல கூட யோபு மிக பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் காத்திருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். அவங்க பொறுமையினால எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனால் பெற முடிந்தது. அன்றைக்கு அவன் வாய் தவறி கூட ஒரு வார்த்தை ஆண்டவரை சொல்லவில்லை. பாருங்க, அவ்வளவு பொறுமையோடு காத்திருந்ததுனாலே அந்த ஆண்டவர் அந்த பொறுமைக்கு, அந்த வரக்கூடிய அவனுடைய சோதனைக்கு ஆண்டவர் தப்பி ஒரு போக்கையும் அவர் உண்டாக்குறவராக இருக்கிறார். உன்னுடைய பின்னான வாழ்க்கையை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்க இப்போது சில சோதனைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். அதிலே நாம் சோர்ந்து போய்விடாதபடி, அந்த சோதனையிலே நாம் சோர்ந்து அமிழ்ந்து போய்விடாதபடி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிப்போம். அவருக்கு பொறுமையோடு பாடுகளை சகிப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்கு இந்த சோதனைக்கு தப்பும்படியான ஒரு போக்கை உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களே, எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சோதனை வந்திருக்கிறது, இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டுமே, இதற்கு ஒரு நல்ல வழி எனக்கு காண்பியன்னு சொல்லி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எங்க இருந்தும் நம்ம இந்த பொறுமையை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ அப்படி செஞ்சிருப்ப, இப்படி செஞ்சிருப்ப, அந்த பாவம் செய்திருப்ப, இந்த பாவம் செய்திருப்ப, அநேகரை மதிக்காம இருந்திருப்ப, நீ நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்குனாங்கல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை பார்க்கிறாரு, என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்கெல்லாம் பேசலப்பான்னு சொல்லி. அப்போ யோபுனுடைய வார்த்தைகள் அவருடைய பார்வைக்கு பிரியமானதாக இருந்திருக்கிறது. அவ்வளவு பொறுமையோடு, அமைதலோடு, நிதானத்தோடு அன்றைக்கு இருந்ததுனாலே யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனையிலே நாம் பொறுமையோடு காத்திருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த நாளில் கூட நாங்கள் யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய சோதனை காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் யோபுவை போல பொறுமையோடு இருந்து அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நீர் எங்களுக்கு தருவீங்க, எங்களுக்கு வழிகளை காண்பிப்பீங்க என்று சொல்லி உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. அப்படியே உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு இருக்கிற சோதனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் ஐயா உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். பொறுமையை கொடுங்க. பொறுமையின் மூலமாய் அநேக காரியங்களை சாதித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபை தந்து வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.